வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம சித்த மருத்துவத்தோட ரொம்பவே ஆழமான ஒரு விஷயத்த பத்தி பார்க்க போறோம். சொல்லப்போனா நம்ம உடம்ப பத்தின நம்ம புரிதலையே அடியோட மாத்தக்கூடிய ஒரு விஷயம் இது. நாம பேச போறது தேக இலக்கணம். அதாவது நம்ம ஒவ்வொருத்தரோட உடம்புக்கும் இருக்கிற ஒரு புராதன வரைபடம். சரி, அப்போ முதல்ல நம்ம மனசுல வர்ற கேள்வி இதுதான். அப்படின்னா என்ன இந்த தேக இலக்கணம்? இது வெறும் நம்மளோட வெளித்தோற்றத்தை பத்தினதா, இல்ல அதுக்கும் மேல ஏதாவது இருக்கா? சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் தேக இலக்கணம்ங்கிறது ஒருத்தரோட உடல் அமைப்பு, அவங்களோட இயல்பான குணம், மனநிலை, அப்புறம் அவங்க உடம்பு எப்படி வேலை செய்யுதுன்னு எல்லாத்தையும் சேர்த்து சொல்ற ஒரு கட்டமைப்பு. அதாவது நீங்க பாக்குறதுக்கு எப்படி இருக்கீங்கன்னு மட்டும் இல்ல, ஒரு மனுஷனோட முழு பொது உருவத்தையும் இது முழுமையா காட்டுது. இந்த முழு விஷயத்தோட ஆணிவேரே 3 முக்கியமான ஆற்றல்கள் தான். அதுதான் தாதுக்கள்னு சொல்றாங்க. இந்த தாதுக்கள் தான் ஒருத்தரோட உடல் வகையை தீர்மானிக்குது. அது மட்டும் இல்ல, நம்ம ஆரோக்கியத்தோட அஸ்திவாரமே இதுதான்னு சொல்லலாம். சரி வாங்க, இந்த 3 உடல் வகைகளையும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். வாதம், பித்தம், அப்புறம் கபம். இப்ப இந்த அட்டவணைய கொஞ்சம் பாருங்க. வாத தேகிகள் பொதுவா உயரமாவோ இல்ல ஒல்லியாவோ இருப்பாங்க. பித்த தேகிகள் ஒரு நடுத்தரமான சமநிலையான உடலமைப்போட இருப்பாங்க. கபதேகிகள் நல்ல வலிமையான உடற்கட்டோட இருப்பாங்க. உடல் அமைப்பு மட்டும் இல்ல, அவங்க குணங்களையும் பாருங்க. வாதம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பதட்டம் இருக்கும், பித்தம் இருக்கிறவங்களுக்கு கோபம் வரும், ஆனா கபம் இருக்கிறவங்க ரொம்ப அமைதியா இருப்பாங்க. இத கேட்கும்போது உங்க இயல்பு இதுல எது கூட பொருந்துதுன்னு யோசிச்சு பாருங்களேன். சரி, இந்த வாதம், பித்தம், கபம் எல்லாம் சரியா வேலை செய்யணும்னா நம்ம உடம்போட பில்டிங் பிளாக்ஸ், அதாவது அடிப்படை கட்டமைப்புகள் ரொம்ப வலுவா இருக்கணும் இல்லையா? சித்த மருத்துவம் அதை 7 உடற்கட்டுகள் அல்லது திசுக்கள்னு சொல்லுது. இதுதான் நம்ம உடம்போட உண்மையான அடித்தளம். இதுதான் அந்த 7 உடற்கட்டுகள். முதல்ல வர்றது சாரம், அதாவது நம்ம உடம்புல இருக்கிற பிளாஸ்மா. அதிலிருந்து உருவாகிறது செந்நீர், அதாவது ரத்தம். அப்புறம் ஊன், நம்ம தசைகள். அதைத் தொடர்ந்து கொழுப்பு, எலும்பு, எலும்புக்குள்ள இருக்கிற மஜ்ஜை. கடைசியா சுக்கிலம் அல்லது சுரோனிதம்னு சொல்ற இனப்பெருக்க திசு. சித்த மருத்துவத்தின்படி இந்த 7 அடுக்குகளும் ஒண்ணுக்கொன்னு ஆரோக்கியமா உருவானா மட்டும்தான் நம்ம ஒட்டுமொத்த ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். இப்போ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இதெல்லாம் கரெக்டா பேலன்ஸ்டா இருந்தாதான் நல்லது. ஒருவேளை இந்த பேலன்ஸ் தப்புனா என்ன ஆகும்? அது நம்ம ஆரோக்கியத்தை எப்படி பாதிக்கும்னு இப்ப பார்க்கலாம். உதாரணத்துக்கு வாதம் ஜாஸ்தியாச்சுன்னு வைங்களேன், உடம்புல வலி, வறட்சின்னு பிரச்சனைகள் வரும். மூட்டு வலி, தோல் ரொம்ப வறண்டு போறது, இதெல்லாம் வாதம் அதிகமானதுக்கான அறிகுறியா இருக்கலாம். அடுத்து பித்தம். இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒண்ணு. பித்தம் சமநிலையில இல்லாம அதிகமாயிடுச்சுன்னா உடம்புல சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா வெளிப்படும். அதாவது உடம்புல சூடு, எரிச்சல், தோல் தடிப்புகள் மாதிரி பிரச்சனைகள் வரலாம். அதே மாதிரி கபம் அதிகமாச்சுன்னா உடம்புல ஒருவித மந்தமான உணர்வு இருக்கும். சளி பிடிக்கிறது, எப்பவுமே ஒரு மாதிரி டல்லா சோர்வா உணர்றது, இதெல்லாம் கபம் சமநிலையில இல்லாததால வர்றதுதான். சரி, அப்போ இதை எப்படி சரி பண்றது? இந்த சமநிலையை நாம எப்படி திரும்ப கொண்டு வர்றது? அதுக்கான வழி ரொம்ப தூரத்துல இல்ல, நம்மகிட்டே இருக்கு. பாருங்க, நம்ம சாப்பாடு தான் இதுக்கு முதல் மருந்து. ரொம்ப சிம்பிள். வாத தேகமா இருந்தா சூடான கொஞ்சம் எண்ணெய் பசை உள்ள சாப்பாடு சாப்பிடணும். பித்த தேகமா? அப்போ குளிர்ச்சியான உணவுகள் தான் பெஸ்ட். கபதேகமா இருந்தா லைட்டான கொழுப்பு கம்மியான சாப்பாடு எடுத்துக்கணும். அதாவது எந்த குணம் அதிகமா இருக்கோ அதுக்கு எதிரான குணமுள்ள உணவை எடுத்து சமநிலைப்படுத்துறோம். அவ்வளோதான். சரி, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதால நமக்கு என்ன பிரயோஜனம்? இந்த விஷயங்களெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம ஆரோக்கியத்துக்கு எப்படி உதவும்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. ஆக முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க தேகத்தை, உங்க உடம்போட இயல்பை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா நோய் வரதுக்கு முன்னாடியே உங்களை நீங்களே பாதுகாத்துக்கலாம். ஒருவேளை உடம்புக்கு முடியலனாலும் உங்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை சரியா இருக்கும்னு தேர்ந்தெடுக்கலாம். எல்லாத்துக்கும் மேல உங்க வாழ்க்கை முறையே உங்க உடம்புக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டு எப்பவும் ஆரோக்கியமா இருக்கலாம். பாத்தீங்களா, இந்த பழங்கால அறிவு இன்னைக்கு நமக்கு எவ்ளோ பெரிய சக்தியை கொடுக்குதுன்னு. இறுதியா நம்ம இவ்ளோ நேரம் பேசின எல்லா விஷயத்தையும் ஒரே வாரியில சொல்லணும்னா இந்த மேற்கோளை கேளுங்க. உங்கள் உடல் தன்மையை அறிந்தால் உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம். இதுதான் இதோட மொத்த சாராம்சமே. சரி, இப்ப நான் உங்களை கேக்குறேன். இவ்ளோ நேரம் கேட்டதை வச்சு நீங்க இந்த 3ல எந்த உடல் வகைன்னு நினைக்கிறீங்க? இந்த புராதன ஞானம் உங்க சொந்த ஆரோக்கியத்தை பத்தி நீங்க யோசிக்கிற விதத்தை எப்படி மாத்தும்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்றி.